அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்க. அக்கா, நம்ம இந்த இடத்தை விட்டு போயிட்டா வேற எங்க இருப்போம்க்கா? எங்க கிளம்பி போயிட்டு இருக்க? நானும் உன் கூட வரேன். டேய் 2 பிஸ்கட் கொடு. பணம் கொடுத்தா எந்த வேலையும் செய்வேன். மேடம் இங்க என்ன டீல சுகர் இல்ல. ஒத்துக்காதா? தூக்கி போட்டேன். எங்க அம்மா அனாத ஆசிரமத்தை கார்பரேட் ஆக்கிரமிச்சிட்டான். எங்க ஆசிரமத்தை எங்களுக்கு தர சொன்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றான். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஆனா செலவாகுமே. எவ்வளோன்னா அங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த ரேஞ்சை பொறுத்து தான் பேமெண்ட் இருக்கும். வேலை முடிஞ்சோன்னு சொல்றேன். அவங்க அவ்வளோ ஈஸியா டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்களா? இந்த மாதிரி வேலையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக முடியாது. அதுவும் பவரில் இருக்கிற பொலிட்டிஷியன் கிட்ட அவ்வளோ சீக்கிரம் முடியாது. வேற என்ன பண்ணீங்க கொடுத்துட்டாங்க? 10 நிமிஷம் மசாஜ் பண்ண அப்போ கொடுத்தான். என்ன பண்ணா என்ன சார்? டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருச்சுல்ல? தேங்க்யூ. என்னது, நான் இந்த சில்லறைக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறியா? எப்பயாவது என் உதவி தேவைப்பட்டா ஃபோன் பண்ணுங்க. கொஞ்சம் கேஷ் ரெடி பண்ணிட்டு பண்ணுங்க. கௌதம் ஞாபகமா வச்சிருந்தாரீங்க, அவருக்கு எதுக்கு கொடுத்த? கௌதமோட ஞாபகங்களும் பொருள்களும் இல்லைன்னா கூட என் மனசுல இருந்து அவன் எப்பவுமே போக மாட்டான். வள்ளி, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு புத்தி கெட்டு போச்சா? அறிவு எதுவும் இருக்கா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? கடவுளா இல்ல பிசாசா? நரியா இல்ல நாயா? அவங்க அதான் சொல்ல வராங்க சார். அவ சொல்லவே இல்லையாடா? ஒருவேளை அவங்க அதான் சொல்ல வராங்க கெஸ் பண்ணேன். நேத்து தானே வேண்டான்னு சொன்ன, இப்ப எதுக்கு திரும்ப வந்த? நீ எவ்வளவு வாட்டி வந்தாலும் நான் லவ் பண்ண மாட்டேன். நான் ஒண்ணும் உனக்காக வரல. அப்ப எதுக்கு வந்த? 10 பேருக்கு உபயோகமா இருக்கணும்னு ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம்னு இருக்கேன். அதுல நீங்க 2 பேர் நடிச்சீங்கன்னா உங்க ஆசிரமத்துக்கு நல்ல ஃபண்ட் புடிச்சு தரேன். உன் பிளான் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டாக்குமெண்ட்ரின்ற பேர்ல எங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா? நாங்க நடிக்க மாட்டோம். அவ்வளவு சாதாரணமாலாம் நினைக்காதீங்க. என் கான்செப்ட சொன்னா நீங்க நோ சொல்லவே மாட்டீங்க. சிட்டிக்குள்ள எவ்வளவோ ஃபேக்டரி மூடப்பட்டிருக்கு. வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வேலை இல்லாதவங்களா மாறி அவங்க குடும்பத்தையே காப்பாற்ற முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபேக்டரி எல்லாத்தையும் கவர்மெண்டே டேக் ஓவர் பண்ணி ரீஓபன் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பகவான் ஃபேக்டரிக்குள்ள என்ட்ரு ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம கான்செப்ட்? எஸ், என் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிடுச்சு. லொகேஷன் கன்ஃபார்ம் பண்ண உடனே ஷூட் ஸ்டார்ட். ஓகே? மேடம், ஷார்ட் ரெடி மேடம்.
ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். சிட்டில நிறைய ஃபேக்டரிஸ் மூடப்பட்டிருக்கு. அதுல வேலை செஞ்சுட்டு இருந்த நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. இப்போ அவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா மாறி இருக்கு. கட் ஷாட். ஓகே பேக் அப். அம்மா கீதா எங்க இருக்குமா? அர்ஜென்ட்டா கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வா. நரேஷ்க்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். சாரிம்மா, கடவுள் நரேஷை கைவிட்டுட்டாரு. அப்பா அம்மாவை பிரிச்சு அனாதையாக்கினாரு. இப்போ அவன் உயிரை எடுக்க போறாரு. யாருக்கு எந்த நிமிஷம் உயிர் போகும்னு தெரியாது. ஆனா நாம ஆர்கன்ஸை டொனேட் பண்ணா அது மூலமா இன்னும் சில உயிர்களை காப்பாற்ற முடியும். இப்போ நரேஷ்க்கு அந்த வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு நல்ல முடிவா எடுமா. இங்க பாரு தம்பி, இங்க வா. ஹார்ட் ப்ராப்ளத்தோட ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னல, இந்த குழந்தை தான். இந்த குழந்தைக்கு நரேஷோட ஹார்ட் செட் ஆகும். நீ சம்மதிச்சா இந்த குழந்தைய பிழைக்க வச்சிடலாம். நல்ல முடிவு. எங்க ஜாதிக்காரங்களா அவங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். ஏய், மரியாதையா வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? வெளியே தள்ளட்டும், வெளியே தள்ளட்டும். சார், நீங்க வேற ஜாதிக்காரங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டீங்கல்ல? நரேஷ் ஒரு அனாதை. எங்க பிறந்தானும் தெரியாது, யாருக்கு பிறந்தானும் தெரியாது, என்ன குலமோ என்ன மதமோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட அவனோட ஹார்ட் உங்க பாப்பாக்கு தேவையா சார்? என்ன மன்னிச்சிருங்க, கோவத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என் குழந்தைய காப்பாத்திருங்க, ப்ளீஸ் காப்பாத்திருங்க. டாக்டர், நீங்களாவது அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க விருப்பம். அன்னைக்கு உங்களை திட்டி வெளியே அனுப்புனது என்னுடைய தப்புதான். எங்க குழந்தைய காப்பாத்திருங்க ப்ளீஸ் மேடம். எங்க குழந்தைய காப்பாத்துங்க, எங்க குழந்தைய காப்பாத்துங்க மேடம். போலாமா? ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் இல்ல, 5 டேஸ் ஆனாலும் யாருமே வரமாட்டாங்க. அனாதனை எல்லாருக்கும் பரிதாபம் தான். ஆனா யாரும் தத்தெடுத்துக்க நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வேஸ்ட். வள்ளி, நாமளே இப்படி நினைச்சா அப்புறம் இவங்கள பத்தி யாரு யோசிப்பாங்க? நானும் அதான் சொல்றேன். வராதவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருந்தா வேலை போயிடும், அப்புறம் பட்னியா தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும். வா, நம்ம போலாம். மேடம், மேடம், அம்மா அனாத ஆசிரமம் இதானே? ஆமாங்க, இதான் அம்மா அனாத ஆசிரமம். முந்தா நேத்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நாங்க கேட்டோம். குழந்தை இல்லாதவங்க அனாத குழந்தைங்களை தத்தெடுத்துக்கிட்டா நம்ம அனாத ஆசிரமம் காலி ஆயிடும் நினைச்சோம். ஆனா யாரும் முன் வர மாட்டாங்க. ஏம்மா, எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்க பேசுறது கேட்ட அப்புறம் ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு நாங்க இங்க வந்திருக்கோம். என் பொண்டாட்டி ஒரு அனாதையா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும் மேடம். எங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தைய தத்து கொடுக்குறீங்களா? என்னம்மா, நாங்க கண்ணு தெரியாதவங்க, இவங்களால எப்படி குழந்தைய வளர்க்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு குழந்தைய தத்து கொடுக்க மாட்டீங்களா?
ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்கள பார்த்தா எங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. உங்களை மாதிரியே எல்லாரும் இருந்தா அனாதன்றதே இருக்காது. அவங்களுக்கு வந்த யோசனை கூட எங்களுக்கு வராம போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. எங்க குழந்தை உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க செஞ்ச உதவிதாங்கம்மா. இன்னைக்கு எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சந்தோஷத்தை எங்க தங்கச்சிக்கும் மச்சானுக்கும் தரணும்னு உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க எங்களுக்கு உதவி பண்ணதுனால இந்த முடிவை நாங்க எடுக்கல. அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவங்க நம்மளுக்கு பிறந்த குழந்தையா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நம்மள ஆசையா அம்மான்னு கூப்பிடுற குழந்தைங்க இருந்தா போதும். அதுக்கு தான் தத்தெடுத்துக்கலான்ட்டு வந்திருக்கோம். தேங்க்ஸ்.